ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் ட்ரைலர் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்துச்சா? இல்லை இவ்வளோ ஹைப்புக்கு பின்னாடி வெறும் போயும் போயும் பகவந்த் கேசரியோட ரீமேக்குக்கு இவ்வளோ ஹைப் தேவையா அப்படின்னு தோணுச்சா? ஸோ ஃபைனலி தளபதியோட ஒன் லாஸ்ட் ட்ரைலரோட லான்ச் டே இன்னைக்கு ட்ரைலரும் ரிலீஸ் ஆச்சு. படம் ஆரம்பிக்கிறதுல அந்த ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் பொறுத்திருந்தாங்க. பட் நான் எல்லாருக்குமான ஒரு பொதுவான கேள்வி இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இருந்தது, இந்த படம் பகவந்த் கேசரியோட அஃபிஷியல் ரீமேக்கா இல்லையா? இது பகவந்த் கேசரியோட அஃபிஷியல் ரீமேக் இல்லைனாலும் கிட்டத்தட்ட அந்த கோர் பிளாட் அதுதான். ஸோ இது இப்போ உள்ள இப்போ என்ன நடக்குதோ, தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரியா இருக்கட்டும், தளபதியோட கடைசி படம், ஸோ இங்கே உள்ள அவரோட ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக ரைட்டிங் வந்து ரீரேட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அவருக்கான அந்த என்ட்ரி தளபதி வெற்றி கொண்டான். ஸோ கேரக்டர் பேர் வெற்றி கொண்டான். ஸோ தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வரும்போது அவருக்கான ஓப்பனிங், சரி ஓகே இது ஃபைனல் படம், இதில் எதுவும் பொலிட்டிக்கல் அடையாளம்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கும் போதே அவர் என்ட்ரிலே 2 யானைகள் பிள்ளுது அப்படின்னு பார்த்து அதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துல இவரோட அந்த இன்ட்ரோ பிளாக்கெல்லாம் இதிலே தெரிஞ்சிருச்சு. ஐ எம் வெயிட்டிங்க்கு பதில் ஐ எம் கம்மிங் மாதிரி இருக்கு. ஸோ அதுவுமே வந்து அவர் அரசியல் நோக்கி வரதுக்கான விஷயம் தான். அதே மாதிரி மக்களுக்கு ஒன்றுனா நீ ஓடி போயிருன்னு சொல்ற மிரட்டல் விடுற அந்த மொமெண்ட்ல அவர் சிரிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த ராவண மவன அந்த சாங்கோட அவர் அந்த கத்திய ரத்தத்தை அப்படி டேஸ்ட் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும். அண்ட் தென் எண்ட் டுவார்ட்ஸ் எண்டில் வந்து மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வாங்கினா கொள்ளையடிக்கவும் கொலை பண்ணுறதுக்காக வரீங்கன்னு கேள்வி கேட்கறதா. ஆல்மோஸ்ட் இது முழுக்க முழுக்க அண்ணாவோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பேஸ் பண்ணியே எடுக்கப்பட்ட அங்கே நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்ட படங்கள் தான், ஸோ வசனங்கள் தான். ஸோ அதில் ப்ராபபிளி இது என்னன்னு தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி இது வந்து பகவந்த் கேசரி ரீமேக்காகவே இருக்கட்டும், இல்லை அதை விட மோசமான கேசரியாகவே இருக்கட்டும், என்னத்தை வேணாலும் நீங்கள் கிண்டிட்டு அதுக்கு மேலே அண்ணனோட ஃபோட்டோ வச்சிங்கன்னா அண்ணனோட அந்த ஃபோட்டோக்காண்டியே அந்த படம் பட்டையை கலப்போம். ஸோ இந்த படம் வினோத்தோட படமும் தாண்டி இது ஒரு தளபதி படம். அனிருத் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொளுத்தி விட்டுருக்காப்புல, அண்ணனோட ஆராவும் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சத்யசேகரோட விசுவல்ஸும் பட்டையை கலப்ப போது, ஸ்க்ரீன் கிளிய போது, தெரிவிக்க போது ஸ்க்ரீன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இந்த படம் வரும்போது எதிர்க்க வரும் மாபெரும் பராசக்தி எந்த அளவுக்கு அடி வாங்க போகுதுன்றது சத்தியமா தெரியல. கிளீன் பிளாக் பஸ்டர் வின்னர்னு இந்த படத்தை பார்த்தே தெரியும். ஏன்னா நான் சொல்றேங்க, ரொம்ப மோசமான ஒரு படத்தை கூட கொடுங்க, அந்தாளோட இமேஜ்க்காகவே அந்த படம் ஓடுங்க, அதுதான் பிராண்ட், அதுதான் தளபதி, அதை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படத்தை கொடுக்குறப்போ அதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த படம்லாம் பார்க்குறப்பவே பக்காவா தெரியுது இது ஒரு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாருமே கவர் பண்ணக்கூடிய ஒரு படம்னு. அதை தாண்டி என்ன வரப்போகுது? ஸோ எனக்கு படத்தோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் எனக்கு அப்படியே பதிஞ்சிருக்கு. அண்ணாக்கு கொடுக்குற என்ட்ரியாக இருக்கட்டும், ஓப்பனிங்காக இருக்கட்டும், இன்ட்ரோ ஷாட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பக்காவான ஒரு இது. முக்கியமாக பாபி தேவோட என்ட்ரிக்கு அப்புறம் இந்த படம் வேற மாதிரி போகுதுன்றதுமே தெரியுது. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அண்ணன் என்ன கிண்டி கொடுத்தாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிற மக்கள்லாம் நானும் பொறுத்துன்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு நான் இருக்கேன், தயாராக இருக்கேன். ஸோ எனக்கு இந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற ஒரு தெளிவு வந்துருச்சு. இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்கான ஆமாம் அந்த கோர் பிளாட் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் டே ஷோ ஐ சீட்டட். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரைலர் பார்த்தோன்னா? உங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க, பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, டிசப்பாயின்மெண்ட்டா, எக்ஸைட்டிங்கா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next time. Bye from Vijay Krathagan.